இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகின்றது. உன்னை மறந்து போகக்கூடிய அளவிற்கு நீ யாரிடமும் பொய்யான அன்பையோ போலியான அன்பையோ பகிரவில்லை. உண்மையான அன்பை, உன்னுடைய உண்மையான நேசத்தை பகிர்ந்திருக்கின்றாய். அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இந்த கணபதியை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். 1000 துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அரை நொடியில் உன்னை விட்டு போக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமான வாழ்க்கையாக என்னால் மாற்ற முடியும். ஒரு சிலரிடத்தில் உண்மையான அன்பு இன்னும் வெளிப்படாமல் இருக்கின்றதே, நம்மை பற்றிய மனப்பான்மை ஏனோ அவர்களிடத்தில் தவறாக இருக்கின்றதே என்று குழம்பாதே. மாற்றங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் நாம் காட்டக்கூடிய அன்பும் பாசமும் நேசமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய மதிப்பு எங்கும் எப்பொழுதும் குறையாமலும் உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கும் கிடைப்பது இல்லை. கிடைத்துள்ள மனிதராக பிறந்துள்ள அத்தனை பிறவிகளும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே விதத்தில்தான் நீயும் பிரச்சனைகளை சந்திக்கின்றாய். ஆனால் பிறரை காட்டிலும் உன்னுடைய பிரச்சனைகள் குறைவு என்பதை தெரிந்து கொள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிய மாட்டாய். அவற்றையெல்லாம் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன். அதனால்தான் இப்பொழுது உன்னை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் என்னை பொறுத்த அளவில் மிக மிக குறைவு. உன்னை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் நான் வைத்திருக்கின்றேன். ஆபத்துக்கள் இல்லாத இடத்தில் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக, சந்தோஷமாக மாறக்கூடிய வாழ்க்கையாக, பிறர் பார்த்து வியக்கும் அளவிற்கான வாழ்க்கையாக நிச்சயம் மாறும். வெற்றி மகுடத்தை உன் வாழ்வில் நான் சூட்டுவேன். ஒரு இடத்தில் எதிர்பார்ப்பை அதிகமாக வைப்பதும், அந்த எதிர்பார்ப்பு நாம் நினைத்த அளவிற்கு கைகூட வரவில்லை என்றால் கதறி கதறி அழுவதும் பலருடைய வாடிக்கையாக போய்விட்டது. ஓரளவிற்கு மேல் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் அழுகையும் கண்ணீரும் மிச்சமாகும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த அனுபவத்தை நாம் ஏனோ மறந்து செயல்படுவதால் தான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இல்லாத அன்புக்கு, போலியான உறவுக்கு ஏங்குவதே வாடிக்கையாகி போய்விட்டது. தோல்வியை மறக்க முடியவில்லை. ஏமாற்றத்தை, துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. இப்படிப்பட்ட நிலைக்கு யார் காரணம் என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னை ஏமாற்றியவர்கள் காரணம் என்றால் அவர்களை நம்பி ஏமாந்த நீயும் மற்றொரு காரணமாக தான் இருக்கின்றாய். பிறரை குறை கூறி அவர்கள் மீது பழி போடும் தகுதி யாருக்கும் இருப்பதில்லை. ஏனென்றால் ஒரு இடத்தில் பிழை ஏற்படுகின்றது என்றால் அதை அனுமதித்த நாமும் அதற்கு ஒரு காரணமாகி விடுகின்றோம். புத்தகத்தின் பக்கங்கள் எல்லாமே இன்பமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆங்காங்கே துன்பங்களையும் அது பெற்றுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு அதிகமாக கிடைத்திருப்பதால் நீ நினைத்த காரியத்தை இப்பொழுது நான் கைகூடி வர செய்ய வந்திருக்கின்றேன். தீய கர்மாக்களின் தாக்கத்தால் இது நாள் வரை நீ அனுபவித்த சோகங்களின் எண்ணிக்கையோ அதிகமாக இருந்தது. நல்ல கர்மாக்களின் ஆதிக்கத்தால் இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்ற இன்பங்களும் அதிகமாக இருக்கும். தவறு நடந்த விஷயங்களையோ தவறு செய்தவர்களையோ நினைத்து வருத்தப்படுவதை காட்டிலும் காலம் அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கையோடு அவற்றை கடந்து வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இன்பமயமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் அனுபவங்கள் மிகவும் முக்கியமானது. அது எந்தெந்த இடத்தில் வலிகளை உனக்கு கொடுக்கின்றதோ அந்த இடத்தில் வலிமையாக நீ வாழ வேண்டும் என்கின்ற நினைவை ஊட்ட எப்பொழுதும் செய்கின்றது. இருள் நிறைந்த இடத்திற்கு செல்லும் பொழுது வெளிச்சத்தை நோக்கி உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அது கற்றுக் கொடுக்கின்றது. சிந்திக்க தெரியாத பிள்ளை இல்லை நீ. அனைத்தையும் சந்தித்து வாழக்கூடிய அளவிற்கு நல்ல நம்பிக்கையை பெற்றிருக்கின்றாய். உன்னுடைய சிந்தனை இனி பல மடங்கு மேலோங்கும். இது நாள் வரை நீ கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்த வெற்றிகள் எல்லாம் இனிமேல் கிடைக்கும். நீ பிடித்த பல விஷயத்தை இனி சந்திப்பாய். எந்த ஒரு விஷயமும் இனி உனக்கு எந்த ஒரு பின்விளைவையும் ஏற்படுத்தாமல் இருக்கும்.
தனியாக நின்று போராடி அத்தனை விஷயங்களையும் ஜெயித்து கொண்டிருக்கின்றாய். அவரவர் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவருடைய பிரச்சனைக்குள் மூக்கை நுழைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சாதாரணமாக கடந்து விடுகின்றார்கள். அதனால் இவர்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைவார்கள் என்பதை பற்றி சிறிதும் யோசனை யாருக்கும் இல்லை. இனிமேல் நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் ஒரு தெளிவோடு இரு. அந்த முடிவை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் அதில் வலிமையும் திடமாகவும் இருக்க தெரிய வேண்டும். வாழ 1000 வழிகள் இருக்கையில் வாழ வழி இல்லை என்று கலங்கி நிற்கக்கூடாது. இந்த கணபதி உன் பக்கம் நான் துணை நின்று உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சீக்கிரமே செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை வேண்டும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் தர்மமும் நீதியும் நியாயமும் என்றென்றும் உன்னை கட்டி காக்கக்கூடியது. வாழ 1000 வழி இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றாக தாண்டி வந்து விட்டாய். அத்தனையும் நேர்மையின் வழியாக இருந்திருக்கின்றது. வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி நல்ல விஷயங்களாக மாறும். கேள்விகள் கேட்காதவரை நம்மை யாரும் பெரிதாக கடிந்து கொள்வது இல்லை. ஆனால் கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டால் அந்த இடத்தில் நாம் குற்றவாளியாக மாறிவிடுகின்றோம். நன்மையை செய்யும் நாம் தான் பிறர் கண்களுக்கு குற்றவாளியாக தெரியவும் செய்கின்றோம். இந்த நிலைமையெல்லாம் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை நீ சந்திப்பாய். நல்லவர்களும் மனதில் தீய எண்ணங்களை கொண்டவர்களும் கலந்துதான் இந்த கலியுகத்தில் இருக்கின்றார்கள். யாரை எப்படி தேர்ந்தெடுத்து பழகுவது என்று உனக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை போலியான உறவுகளை நம்பி ஏமாறக்கூடாது. விழிப்புணர்வோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக்கொள். யார் பின்னாலும் நீ செல்லாமல் உனக்கு வேண்டியவர்கள் தானாக உன் பின்னால் வரும்படி அந்த அளவிற்கு உன் மதிப்பை நீ தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். தோல்வியை சந்தித்தால் விடாமுயற்சியோடு வெற்றி காணும் வரை ஓயாதே. பணிவும் நேர்மையும் அன்பும் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிச்சயம் இருக்கும். என் அன்பு குழந்தையாகிய நீ ஒருவருடன் பழகிய பிறகு அவர்களை பற்றி தெரிந்த பிறகு எப்படி அவர்களோட வாழ்நாள் முழுக்க இருக்க முடியும் என்கின்ற நிலைமையை ஆராய்ந்து யோசித்து பார்த்து பிறகு அந்த உறவை நீடிப்பதையும் முடித்து கொள்வதையும் பற்றி நன்றாக சிந்தித்து வைத்துக்கொள். எல்லாமே நீ எடுக்கக்கூடிய முடிவுதான் என்பதை தெரிந்தும் வைத்துக்கொள். முடிவை எடுக்கக்கூடிய உரிமையை உன்னிடத்தில் மட்டும் வை. அதை பிறரிடத்தில் கொடுத்து விடாதே. உனக்கான வேதனைகள் எல்லாம் குறைந்து இப்பொழுது உனக்கான மன மகிழ்ச்சியாக அத்தனையும் மாறப்போகின்றது. நீ என்னிடம் கேட்ட உதவி உன்னை தேடி தானாக வரும். உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாமல் உனக்கான மதிப்பை எப்பொழுதும் உயர்த்தியே வைத்திரு. உன்னை நேசிப்பவர்கள் உண்மையாக நேசிக்கின்றார்களா போலியாக நேசிக்கின்றார்களா என்ற குறைவே உனக்கு வேண்டாம். உன்னுடைய அன்பு எந்த அளவிற்கு உண்மையாக இருந்ததோ அந்த அளவிற்கு உண்மையான பாசமும் நேசமும் அவர்களிடத்திலும் இருக்கும். இதுதான் உண்மை. உன் வாழ்விற்கு எல்லா தேவையான இன்பங்களும் இனி வந்து சேரும். நல்லது நடக்கும்.